இன்னும் அரம்புறமா வேலை நடக்குது. மனதில் இருக்க கவலையை அப்படி வேலையில காட்டினா ஒரு பிரச்சனையும் பெறாது தெரியும். இப்ப இதெல்லாம் இப்ப விட்ட வேலை தானே கிளீன் பண்ணுவோம். இப்ப என்ன பிரச்சனைடா, சில பேர் அம்மம்மா நாங்க இப்ப கல்யாணம் கட்டிட்டு வந்த உடனே ஒரு கொஞ்ச நாள்ல சொல்லிக்கணும், மனுஷி இந்த சொல்ல கேட்டு தான் நடக்கிறான், ஒன்றும் வீட்டு ஒன்றும் பாக்குறான்ல, மனுஷிக்கு பின்னாலே திரிகிறான்னு. ஆனா அப்படியா கொத்த ஆக்கள்லாம் என்ன செய்யணும், மனுஷிய அடிமையா வச்சிருக்கணும் அம்மம்மா. அந்த பொம்பளைக்கு மரியாதை கொடுக்காம, ஒரு படிக்க விடாம, பள்ளிக்கூடம் போகாம, அதுகளும் சொல்றதுகளும் மொக்கு இந்த மனுஷிமாருக்கு பின்னாலே திரிகிறான்னு சொல்ற அந்த எருமையிலும் மொக்கா தான் கிடக்குது. விளங்கும் உலக அறிவுன்னு ஒன்று வேணும். இப்ப மனுஷங்க சொல்ல கேட்டு நாசமா போனா தான் பிரச்சனை. மனுஷங்க சொல்ல கேட்டு முன்னுக்கு தானே எல்லாரும் பெறாங்க. சொல்ற கேட்டு நடக்கிறபடியா ஒரு இப்ப கண்ட்ரோல்ல இருக்குல்ல. இப்ப இப்ப அது சொல்றது நல்லதோ இல்லாட்டி மனுஷங்க சொல்ல கேட்கறது நல்லதோன்னு நீங்க தான் சொல்லணும். இந்த மனுஷங்க சொல்லையும் கேட்கட்டான் கேட்டு நடந்தா தான் அது பிழையோ சரியோ இல்ல இல்ல. அது இந்த சொல்றதல் இருக்குல்ல, அதுகள் வந்து என்ன பொறுத்தவரை அந்த ஒழுங்கான அந்த உலக அறிவுகள் இது இல்லாம அந்த பிற்போக்கு சிந்தனையில இருக்கிறது தான் சிலது அப்படி சொல்லுங்க நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப இந்த கல்யாணம் கட்டின உடனே நாங்க மனுஷன் சொல்ல கேட்டு நடக்கல, அப்படி இல்ல. மனுஷன் சொல்லு கேட்டு நடக்கிறதுல மனுஷியோ சொல்றதே முறையோட கேட்க வேணும், சரியோ பிள்ளையோண்டு. ஆனா எனக்கு பேருக்கு இப்ப ஒரு டவுட்டா கிடக்கு, அவன் கல்யாணம் கட்டினோன்னா மாறுறான் அதே சொல்றத கேட்க கூடாது. அதான் கல்யாணம் கட்டுறவனுக்குன்னு ஒரு புத்தி சுவாபம் இருக்குதான். நம்ம அப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க கல்யாணம் கட்டினாக்க எல்லாரும் பாருங்க, நீங்க டக்கண்டு விட்டனா மனுஷன் இந்த சொல்ல கேட்கிறான்னு சொல்றவனு சொல்ல நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை செய்யுங்க. எப்படியும் சொல்லத்தான் பார்ப்பாங்க. கூட அந்த குடும்பத்துல இருக்கிறவன் தான் சொல்லுவான், அவன் மனுஷன் இந்த சொல்ல கேட்டு போறான், அதை பத்தி ஒன்றும் பொருட்படுத்தாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு போய்கொண்டே இருங்கோ. அந்த சொல்றவன் தான் பின்னால வாழ்க்கைக்கு பின்னாலேயே போய்கொண்டிருப்பான். விளங்குவாங்க. சரி, என்ன இருந்தாலும் நாங்க எங்களை வேலையை செய்வோம். லீவு நாள் இல்லை, லீவு நாள் நாங்க வேலையை தான் திரும்ப செய்வோம்.